கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். பரலோகம் போக வேண்டும் என்று ஆசையா? செய்ய வேண்டிய காரியங்கள். பரலோகம் போக ஆசை, ஆனால் ஆயத்தப்பட யாருக்குமே ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயம் வேண்டும், கழுவப்படுதல் வேண்டும், ரட்சிப்பின் அனுபவம் வேண்டும். இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம்டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உங்க தாத்தா காலத்துல இருந்து கிறிஸ்டினா இருங்க, ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்றதுதான் இங்க முக்கியம். கொஞ்சம் பேர் கேட்பாங்க, ஏங்க ஞானசானம் கண்டிப்பா அவசியமா, இல்லாம போக முடியாதா, கல்ல ஞானசானம் எடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உங்க ரோல் மாடல் கல்லனா ஏசுனாங்கடா. நீ கல்லனா இருந்தா கல்லனை பாரு, நீ தேவ பிள்ளையா இருந்தா இயேசுவை பாரு. இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தருகிறது. சபை உலகத்தின் சாயல்ல மாறுது. உலகத்தானகிட்ட இருக்கிற எல்லா சபைக்குள்ள இருக்கு. அரசியல் இருக்கு, சினிமா நடிகை இருக்கிற கவர்ச்சி இருக்கு, ஆட்டம் பாட்டம் சினிமா நடிகை கிட்ட இருக்கிற கவர்ச்சி, அங்க இருக்கக்கூடிய பணத்தாசை, பொருளாசை, அத்தனையும் சபைக்குள்ள இருக்கு. சந்திப்பதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஆயத்தப்படுறதுனா என்ன? அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆயத்தப்படுறதுனா என்ன அப்படின்னா, முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வருகையில போறது, அவரோடு கூட பரலோகத்தில் பிரவேசிக்கிறது, இது அத்தனைக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படும். கழுவப்படாமல் போகவே முடியாது. ஒரு சிலருக்குலாம் ஒரு காரியம் இருக்கு. நாங்கெல்லாம் 3 தலைமுறையா கிறிஸ்தவங்க, 4 தலைமுறை கிறிஸ்டின். அதுவும் கன்னியாகுமரிக்காரங்களுக்குலாம் நாங்கெல்லாம் எந்த தாத்தா காலத்துல இருந்து கிறிஸ்டின். உங்க தாத்தா காலத்துல இருந்து கிறிஸ்டினா இருங்க, ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்றதுதான் இங்க முக்கியம். சிலர்லாம் பிறந்ததுல இருந்தே சர்ச்சில வளரும். பிறந்ததுல என்ன வரைக்கும் சர்ச்சில வளரும். அப்படி சர்ச்சில வளர்றதுனால ரட்சிப்பின் அனுபவமே இருக்காது. நான் சொல்றது புரியுதா? ரட்சிப்பின் அனுபவமே என்ன செய்யாது, இருக்காது. ஆனா பிறந்ததுல இருந்து சர்ச்சில இருப்பாங்க, மேடை ஏறி பாடுவாங்க, கோயர்ல பாடுவாங்க, கோரஸா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ரட்சிப்பின் அனுபவம் வந்துச்சானா இருக்காது. கேட்டா சொல்லுவாங்க, அப்படின்னா நான் பிறந்ததுல சர்ச்சில் இருக்கேன், சபையில இருக்கிறதுனால மட்டும் நம்ம ரட்சிக்கப்பட்டோட அர்த்தம் இல்ல. வசனம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தருங்க. ஜென்ம சுபாவம் இருக்கு, ஜென்ம காரியங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படுறோம். அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். நீ இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதுதான் மன்னிப்பதற்கான முதல் பாவ மன்னிப்பு. இரண்டாவது, நான் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, நான் வருகையில போலாமானா, இப்ப நான் காலம் இருக்கு, இன்னும் வருகை வரல. அதனால ஆண்டவர் இன்னொன்னு சொல்லி இருக்கிறாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. சோ தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். இல்லாவிட்டால் வருகையில போக முடியாது. கொஞ்சம் பேர் கேட்பாங்க, ஏங்க ஞானசானம் கண்டிப்பா அவசியமா, இல்லாம போக முடியாதா, கல்ல ஞானசானம் எடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. கல்ல ஞானசானம் எடுக்கல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவன் பரதீசி போலையா? பரதீசி தான் போனான், பரலோகத்துக்கு போல. அந்த கல்லனுக்கு அன்னைக்கு வாய்ப்பு இல்ல. அவன் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறான், ஆனா அவன் விசுவாசிக்கிறான், சுவிசேஷம் சொல்றான். கூட இருக்கிறவனுக்கு வருகையை விசுவாசிக்கிறான். அவர் பாவின்னு உணர்றான், இவர் தேவகுமாரன்னு சொல்றான். அவ்வளவு செஞ்சுட்டான். அவனுக்கு ஞானசானம் எடுக்க வழி இல்லை, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு எனக்கு வழி இருக்கு. கீழ்ப்படிதல் என்னன்னா, கர்த்தர் சொல்லியும் செய்யாம இருக்கிறது. வாய்ப்பு இருக்குது, ஆனா நீங்க செய்யல, அப்படின்னா அது பேரு கீழ்ப்படியாமை. கர்த்தர் சொன்னாரு, செய்ய வாய்ப்பு இல்ல, அப்ப கீழ்ப்படியாமை கிடையாது. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து இருக்குது, கல்லை எடுத்தானா கல்லை எடுத்தானான்னு சொல்லி. கல்லை எடுக்கல, ஆனா இயேசுநாதர் எடுத்தாரு. எடுத்தாரா இல்லையா? இப்போ உங்க ரோல் மாடல் கல்லனா இயேசுநாதரா? நீ கல்லனா இருந்தா கல்லனை பாரு, நீ தேவ பிள்ளையா இருந்தா இயேசுவை பாரு. இயேசு கிறிஸ்து தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுத்தார், நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருக்க. கண்டிப்பா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். நிறைய பேர் கேட்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் வந்துடுறாரே, அவர் தானே சபைக்குள்ள நம்மளை கொண்டு வந்தார். உண்மை, ஆவியானவர் சபைக்குள்ள கொண்டு வந்தார், ஆனா உங்களுக்குள்ள இல்லை. சபைக்குள்ள வந்த நீங்கள் பரிசுத்த ஆவியை உள்ளுக்குள்ளே பெறும்போது, உள்ளுக்குள்ள இருக்கிற உங்களை பரலோகத்துக்குள் கொண்டு போவார். அவர் சபையில போதிப்பார், சொல்லிக் கொடுப்பார். வெளியிருந்துதான் ஆவியானவர் உள்ள நடத்தினார், உள்ள வந்துதான் நடத்தினார். ரெண்டாவது, உங்களுக்கு பாவம், நீதி, நியாயத்திற்கு இதெல்லாம் ஆவியானவர் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதை உணர்த்தறது ஆவியானவர் தான் உணர்த்த முடியும். அந்த கான்சியஸ் இல்லைன்னா வராது.
சோ சபையில் நடக்கிற பரிசுத்தாவி அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை சபைக்கு இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, வீட்டுல பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுல யாரும் இல்லாத போது முழங்கால் போட்டு ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப போதுமானவராக. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, வாஞ்சியும் கவனமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். அடுத்து மிக முக்கியமானது அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்குது. எங்க? ரோமர் 12 இருக்கு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் அது இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு. உலகத்தான் செய்யற எல்லாமே சபைக்குள்ள. இன்னைக்கு காலையில் அதை பத்தி தான் பார்த்தோம். தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் பார்த்தோம். தயவு செய்து உலகம் வேறு, சபை வேறு. சபைக்குள்ள உலகத்துக்கு வேலை இல்லை. சபைக்கு உலகத்துல வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? உலகத்தை சபையாய் மாற்றுவது. அங்கிருந்து ஆட்களை கொண்டு வந்து தேவனுக்கு ஏற்ற சாயல்ல மாத்துறதா சபை. ஆனா இன்னைக்கு சபை உலகத்தின் சாயல்ல மாறுது. உலகத்தானுகிட்ட இருக்கிற எல்லா சபைக்குள்ள இருக்கு. அரசியல் இருக்கு, சினிமா நடிகர் இருக்கிற கவர்ச்சி இருக்கு, ஆட்டம் பாட்டம் சினிமா நடிகை கிட்ட இருக்கிற கவர்ச்சி, அங்க இருக்கக்கூடிய பணத்தாசை பொருளாசை அத்தனையும் சபைக்குள்ள இருக்கு. வேதம் சொல்லுது, சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போவேன்னு பைபிள் சொல்லல. இப்படி இருந்தாதான் போக முடியும் பைபிள் சொல்லி வச்சிருக்கு. இனி கடைசி காலத்துல சபையில உபதேசம் என்ன தெரியுமா? நீங்க கவலைப்படாதீங்க, என்ன பண்ணாலும் கர்த்தர் பரலோகம் கூட்டு போவாரு, கர்த்தர் கிருபை உள்ளவர். இது பிசாசின் தந்திரம். இது பிசாசின் தந்திரம். ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. வசனம் தெளிவா சொல்லுது, நித்திய ஜீவனில் பிரவேசிப்பது அரிதான காரியம். அது மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். எனவே இந்த நாள் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். காலம் மிக சமீபம். ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு. இனி ஒன்னே ஒண்ணுதான் நடக்க வேண்டியிருக்கு, கர்த்தருடைய வருகை. அல்லேலூயா. அதற்கு நீங்க நானும் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். நம்முடைய ராஜா வருகிற காலம் மிக சமீபம் ஆயிற்று. ஆராய்ந்து பாருங்க. 1 கொரிந்தியர் 11 சொல்லுது 31, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த இயேசுவை சந்திக்கக்கூடிய இடத்துல, வருகையை சந்திக்கக்கூடிய இடத்துல, இந்த எக்கால சத்தத்தை கேட்கக்கூடிய இடத்துல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கும் போது, உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாகும் போது, நீங்களும் நானும் அந்த இடத்தில் இருப்போமா? இதான் கேள்வி. இதை மட்டும் ஆராய்ச்சி பாருங்க. நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். அவரை சந்திக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோமா? இல்லைன்னு உங்க மனசாட்சியே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே உங்களை உணர்த்துவாரானால், இது ஒப்பு கொடுக்கிறதுக்கான ஒரு நேரம். நாம் ஜெபிக்க போறோம். கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன ராஜ்யம் எழும்பிடுச்சு. கெடியும் கொடியதுமான மிருகம். எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் அது வேற்றுருவமாயிரு. அந்த ராஜ்யத்தின் கைக்கு நீங்கள் நான் சிக்கக்கூடாது. அவர் ஆயத்தம் பண்ணிட்டு அந்த வாசஸ்தலத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைத்துக் கொண்டு போக போகிறார். இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்தால், ஆயத்தப்பட்டால், அந்த இமை பொழுது நீங்க தவற விடாமல் இருப்பீங்க. இல்ல நான் உலகத்துக்கு பின்னாடி போறேன், உலகம் என்னை இழுக்குது, உலகத்தில் உள்ள பாவம் என்னை இழுக்குது, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை என்னை இழுக்குதுன்னா நீங்கள் கைவிடப்பட்ட இடத்தில் இருப்பீர்கள். கடைசி கேள்வி, தேவனா உலகமா? உலகம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமா, தேவன் கொடுக்கக்கூடிய சிலுவையா? சிலுவை அவருடைய நுகம் லகுவாய் இருக்கிறது. பார்க்கதான் அந்த சிலுவை. அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கிறான். தேவன் உனக்கு உதவி செய்யறார். உலகம் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும், உன்னை சந்தோஷமா வச்சுக்கோ. பாவம் எப்பவுமே அனுபவிக்கும் போது சந்தோஷமா இருக்கும், முடிவு மரணம். ஆனா நித்திய ஜீவன் அனுபவிக்கும் போது கடினமா இருக்கும், ஆனா முடிவு சந்தோஷம். நேரடியா தான் உங்களுக்கு சொல்றேன், மாயையா சொல்லல. இதுதான் வசனம். நீ மரிக்காம நித்திய ஜீவனை பெற முடியாது. எத்தனை பேர் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? பவுல் தெளிவா சொல்றார், என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அது இல்லாம நீங்க வருகையில போகவே முடியாது. ஒப்பு கொடுப்போமா?
நான் அவரோடு கூட பாடு சகிக்கவும் அவரோடு கூட ஆளுகை செய்யவும் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மோடு கூட பாடு சகிக்கவும் உம்மோடு கூட சிலுவை சுமக்கவும் உம்மோடு கூட ஆளுகை செய்யவும் நான் தயாராக இருக்கிறேன். அவரோடு கூட மரித்தோமானா அவரோடு கூட எழுந்திருப்போம். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, முதல் நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் வரும்பொழுது உங்களுடைய ராஜ்ய பாரத்துல நாங்கள் காணப்பட இப்பொழுதே எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இரத்தத்தால் எங்களை ஒரு விசை சுத்திகரிப்பீராக. ஒரு விசை உங்களுடைய வலம் கர கொண்டு எங்களை அணைத்துக் கொள்வீராக. உம்மை பின்தொடர தேவையான கிருபைகளை கட்டளையிடுவீராக. எங்களுக்கு முன்பாக போய் கோடனானவர்களை செவ்வையாக்குவீராக. வழி இதுவே என்று காண்பிப்பீராக. உடைய மார்பிலே எங்களை சாய்த்துக் கொள்வீராக. அப்பாவுடைய மகிமை மூடிக்கொள்ள ஆசீர்வதிக்கப்பா. கிருபை சூழ்ந்து கொள்வதா அந்த ஜனங்கள் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.